பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது அது அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி சொன்னார்னா அது அவருடைய பலவீனத்தை காட்டுகிறது. செங்கோட்டையன் என்று பெயர் சொன்னாலே முகம் மாறுகிற அளவுக்கு எடப்பாடி ஏன் வருது? அது அவரை கேளுங்க. காரணம் அவரை கேட்டதானே தெரியும். என்னை கேட்டா எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார். நீ அவரை கேளுங்க. ஏன் தவிச்சுன்னு அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்க கேட்கிற கேள்வி இல்ல. இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனலுடைய ஆண்டு விழாவுக்கு செங்கோட்டையன் போக வேண்டாம் என்று சென்னை ஃபுல்லா போஸ்ட் அடிக்கிறாங்க. அவரை பயன்படுத்தி வேறு யாராவதோ, நான் அதிமுக சொல்ல, வேறு யாராவதோ கலகம் செய்கிறார்களோ என்ற எண்ண பாஜகவுடன் கூட்டணியில் என்று சபதம் போட்டார். ஆனா இன்னைக்கு தேதிக்கு ஜெயலலிதா கொடுத்த நல்லாட்சியை பாஜக தருண் பேட்டி கொடுக்கிறார். நிலைமை பாருங்க. அப்ப பாஜகவுடைய சித்து விளையாட்டு எப்படி இருக்கிறது? அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா, சசிகலா அவர்களே நம்மிடம் தோற்று போய்விட்டார், அல்லது டிடிவி தினகரனே ஏற கட்டிட்டோம், ஓரம் கட்டிட்டோம், செங்கோட்டையன் ஏமாத்திரம் என்று எடப்பாடி நினைக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் தன்னுடைய உறவினராக தன்னால் அறிமுகப்படுத்தப்பட்டு தன்னால் இந்த கட்சியில் ஏற்றம் பெற்ற டிடிவியுடனே இணக்கமாக செயல்பட முடியாத நிலை சசிகலா கிட்ட.